வாங்கயா வாங்க. என்னப்பா வருது? சௌக்கியம் தானே? சௌக்கியமா தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, கார்ல ஏதாவது ரிப்பேரா? பெட்ரோல் பம்பு சரியா வேலை செய்யல. பார்த்து கொடுத்துட்டா போகுது. சரி சரி. ஆமா, உங்க அண்ணன் இதை விட்டுட்டு ஏன் அந்த ஊர்ல போய் ஒர்க் ஷாப் வச்சிருக்கான்? எல்லாம் வருமானத்தை உத்தேசித்தாங்க. என்னப்பா வருமானம்? அங்கு கொண்டு போய் போடுற அந்த 20,000 போட்டு இன்னும் விருத்தி பண்ண கூடாதா? ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதான்ப்பா, உங்க அம்மா வீட்டை என்கிட்ட அடமானம் வச்சு 20,000 ரூபாய் வாங்குச்சு. ஏதோ ஒர்க் ஷாப்புக்கு மிஷின் வாங்கணும்னு சொல்லி அதை பத்தி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அதுவா? அது டவுன்ல இருக்கு இல்லீங்களா, அதனாலதான். ஐயா, தயவு செய்து இது வேற யாருக்கும் தெரிய வேணாங்க. எனக்கா சொல்ற? உங்க அப்பாவும் நானு எப்படி பழகி இருக்க தெரியுமா? அதனாலதான் உங்க அம்மா வந்து கேட்டது ஒரு வார்த்தை மறுப்பு சொல்லாம குறைஞ்ச வட்டிக்கே ரூபாய் 20,000 எடுத்து கொடுத்தேன். சரிங்க, நீங்க போங்க, நான் வண்டி பார்த்து அனுப்புறேன். ஆமா, சீக்கிரமா பார்த்து அனுப்பிடுங்க. அண்ணே, வாங்க தம்பி. மாலதி வரல? வரல அண்ணே, நான் ஒர்க் ஷாப்ல நேரம் வந்துட்டேன். அம்மாங்க இங்கதானே இருந்தாங்க. அம்மா, வாடா ராஜா, வா. வாப்பா, சௌக்கியமா இருக்கியாப்பா? மாலதி நல்லா இருக்காடா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னடா அப்படி பாக்குற? அம்மா, நான் தான் உங்க புள்ள மருது. நானும் உங்க வயசுல பிறந்தவன் தாமா. இப்ப யாரடா இல்லைன்னு சொன்னது? நீங்க தான். என்னடா வளர்ற? ஏம்மா, எனக்கு தெரியாம இப்படி எத்தனை விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க? எது? என்னப்பா சொல்ற? ஏம்மா, வீட்டை பிரிச்சு புது மாதிரியா கட்டணும்னு நான் சொன்ன போதெல்லாம் இது என் புருஷன் கட்டின வீடு, நான் கண்ணை மூடுற வரைக்கும் இதை யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொன்ன நீங்களே இப்போ வேறொருத்தர் கையில அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களால எப்படி முடிஞ்சது? எப்படிமா முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சா நான் சம்மதிக்க மாட்டேன்னு தானே நீங்க அவ்வளவு தூரம் அங்க வந்து என்ன பார்க்காம திரும்பி வந்துட்டீங்க. ஐயோ மாலதி, என்னை கொல்லாதப்பா. உங்க 2 பேருக்கும் சொந்தமான வீட்டை உனக்கு தெரியாம நான் அடமானம் வச்சது தப்புதான்டா. என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லி என்ன பாவியாக்காதீங்கம்மா. அம்மா, வாங்கின படத்துல எனக்கு பங்கு கொடுக்கலையேன்னு நான் வருத்தப்படலாமா. மேல மேல பணத்தை கொடுத்து அண்ணனை கெடுக்கிறீங்களே, அதுதாம்மா எனக்கு வேதனையா இருக்கு. தம்பி, உங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் நினைக்காதப்பா. தலைப்பிள்ளையாச்சே, விட்டு கொடுப்பீங்களா? நானும் பாத்துக்கிட்டு தாமா வர்றேன். அண்ணா உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறாரு, உங்களை மதிக்கிறதே இல்ல. அம்மா, நான் உங்களை தெய்வமா கும்பிடுறேம்மா. உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தையே சொல்றது இல்லையே. இருந்தாலும் என்னை விட அண்ணன் கிட்ட தானே உங்களுக்கு அன்பு அதிகம். ஏமா இந்த ஓர வஞ்சனை? ஓர வஞ்சனை இல்லப்பா தம்பி. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் ஒரு கண்டம் இருக்கு. அதுதான்டா தலைப்பிரசவம். ஐயோ, அது இப்ப நினைச்சாலும் எப்படி இருக்கு தெரியுமா? அதுல சுகப்பிரசவம் ஏற்பட்டு நல்லபடியா ஒரு பிள்ளை பெத்துட்டான்னா அதுதான்டா அவளுக்கு மறுவரவி. அப்படி உயிருக்கு போராடி நொந்து பெத்த அந்த தலைப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ அவன் மேலதான்டா ஒவ்வொரு தாய்க்கும் அளவு கடந்த பாசம் இருக்கும். அதனாலதான் தாய்க்கு தலைமகன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தான்னா அவளுக்கு தெரியும்டா நான் சொல்றதோட அருமை. இப்ப நானும் தெரிஞ்சுக்கிட்டேம்மா, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை நான் எப்பாடுபட்டாலும் அடைச்சிடுறேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. அண்ணி, அண்ணன் உங்களை பாத்துக்கலைன்னாலும் நீங்களாவது அண்ணனை பாத்துக்கங்க.
நிஜமாவா? சத்தியமாங்க. அந்த கழுதை கார் ஓட்டிட்டு போறா, இவரடானா பக்கத்துல உட்கார்ந்துட்டு தோள் மேல கைய போட்டுட்டு போறாருன்னா, அவன் முகத்தை பார்த்தா அப்பேற்பட அயோக்கியம் தோணலையே. ஐயோ அகத்தின் அழகு முகத்திலங்கிறதெல்லாம் அந்த காலத்துலீங்க. இந்த காலத்துல ஊம கோட்டா மாதிரி இருக்கிறவன் தாங்க ஊரையே கெடுக்கிறான். என்னடா இது? நினைச்சது நேர்மாறா போச்சு. டேய், பொண்ணு வீட்டோட வச்சிருக்காக மட்டும் இல்லடா, அவங்க குடும்பம் கூட நல்லபடியா இருக்கும் தான் இந்த காலத்தை செஞ்சேன். ஆமாங்க. என்னங்க, இதுக்கு நீங்க உடனே ஒரு வழி செய்யணும். ஏன்னா நீங்க பணம் கொடுத்து அண்ணன் தம்பியை பிரிச்சு அவங்க குடும்பத்தை கெடுத்துட்டீங்க, பாழாக்கிட்டீங்கன்னு உலகம் அநியாயமா பேசுங்க. டேய், ஒரு காரியம் செய். என்னங்க? நீ உடனே மாலத்திட்ட போய் இந்த விஷயத்தை பூரா சொல்லு. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியணும். ஆமா, சரிங்க. இப்படி ஆயிடுச்சு. என்னங்க, நீங்க சொன்னபடியே வைர நெக்லஸ் செய்து முடிச்சாச்சு. அந்த மீது 10,000 கொடுத்துட்டா உடனே வாங்கிட்டு வந்துடலாம். நடிதா, நீ சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கிறேன்னா கண்டிப்பா ஆகிரும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.